ஸ்ரீராம் ஸ்ரீராம். கவர்மெண்ட்டுக்கு கோவில்ல ஒரு ரோலே இல்லைன்னு ஏதோ ஒரு ரீசனுக்காக தானே சார் கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா அதுக்கு You should ask for Christians, you should ask for Muslims, you should ask for Jains, you should ask for Buddhists, you should ask for everybody. ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ கத்திண்டே இருக்க வேண்டியதான். ஆரியன் நீ வந்தே சொல்லிண்டே இரு. 10,000 கோயில் 10 கோடினா எவ்வளவு ரூபாய் செலவு? 80,000 crores அக்கௌண்ட் இருக்கா? அந்த ரெனோவேஷன் பண்றச்சு ஒரு 100,000 crores கணக்கு கிடையாது. பெருமாள் கோவிலுடைய 32 ஏக்கர் மெட்ரோக்கு எடுத்தியே எவ்வளவு ரூபாய் கொடுக்கணும்? என்ன பண்ண முடியும்? நீங்க போறீங்க 100 ரூபாய் கொடுக்குறீங்க, டிக்கெட் 200 ரூபாய் கொடுக்குறீங்க, 300 ரூபாய் கொடுக்குறீங்க. இந்த திருப்பதி பண்ண வேலை. சாராயம் 10 ரூபாய் ஜாஸ்தி விற்கிறானா அதுக்கு இப்ப கத்தினீங்க எல்லாரும் சேர்ந்து. ஆனா கோவிலுக்கு போனா 100 ரூபாய் டிக்கெட்டா எதுக்கே அவனுக்கு 100 ரூபாய் யாரா கேட்கிறோமா? கோவில்ல ஒரு கடை வச்சிருக்கான், அங்க 10 ரூபாய் கொடுத்து லட்டு வாங்குறேன். ஸ்வீட் ஸ்டால்ல வாங்குறது நீ பிரசாதம் சொல்லுவியா? பழனி பஞ்சாமிர்தம் இல்ல பழனி ஆண்டவனுக்கா அபிஷேகம் பண்ண பஞ்சாமிர்தம் அது? பெருமாள்கிட்ட அந்த துளசி எடுத்து கண்ட ஊத்தின்னு சாப்பிட்றானா அது எது துளசி தூக்கி போடுறேன்? இந்த லஞ்சம் ஒரு அளவுக்கு மீதி ஒருத்தன் கேட்டானா கொடுப்பீங்களா? சரியா பண்றானா கெட்டதா பண்றானா? பணம் இருக்குன்றதுக்காக நீ என்ன வேணா தாட் போட்டு செய்வியா? What's happening in the society actually? அரசாங்கத்தையும் கேட்கறது கிடையாது, கோவிலையும் கேட்கறது கிடையாது. அப்படியே அடி வாங்கினாலும் வாங்குங்கன்ற. இன்று நம்மோடு இணைகிறார் திரு ரங்கராஜன் நரசிம்மன் அவர்கள். இவர் பல ஆண்டுகளாக கோவில் சார்ந்து நடக்கும் ஊழல்கள், அட்டுழியங்கள், அராஜகங்கள் என அனைத்தையும் நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியவர். இவர் இந்த வயதிலும் சமூக வலைதளங்களை மிகச் சரியாக பயன்படுத்தி ஒளிவு மறைவின்றி இன்றைய தலைமுறையினருக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் இவர் சமூகம் சார்ந்த, மக்கள் பணி சார்ந்த புராதன சின்னங்களாக இருக்கும் கோவில்களை ஊழல்வாதிகளிடமிருந்து காப்பாற்றும் பொருட்டு ஒரு துளி கூட சுயநலம் பாராமல் தொடர்ந்து துணிச்சலுடன் ஆலயங்களில் நடந்து கொண்டிருக்கும் ஊழல்களை நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிய மதிப்பிற்குரிய திரு ரங்கராஜன் நரசிம்மன் அவர்களுடைய நேர்காணல் மூலம் இன்னும் பல ஆழமான கருத்துக்களை சேனல் 5 தமிழ் மூலம் வழங்குவதில் பெருமை கொள்கிறோம். என்னோட முதல் கேள்வி சார், டெம்பிள் ஆக்டிவிசம் பண்றீங்க, நீங்க ஒரு டெம்பிள் ஆக்டிவிஸ்டா இருக்கீங்க. பட் இதுக்கு முன்னாடி அவதார் என்ன? ரங்கராஜன் ஜியோட அவதார் என்ன? நான் ஆக்டிவிஸ்ட்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. நான் ஒரு ராமதூதன், கைங்கரியன், அவ்வளவுதான். நம்ம ஆக்டிவிசம்னா எனக்கு என்னன்னு தெரியல ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம செய்ய வேண்டிய கடமையை செய்யறதுக்கு பேர் ஆக்டிவிசம்னாக்க ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் ஆக்டிவிசம் அட் ஆல். அப்பாவுக்கு ஒரு புள்ள செய்யறது ஆக்டிவிசமா? இல்லையா? என்ன பெத்த அப்பா ஸ்ரீராமன், அவனை அவனுக்கு நான் எத்தனை ஜென்மமா பெத்துட்டு இருக்கான், நம்மள அவனை காப்பாத்துட்டு இருக்கான். அவனுக்கு செய்யறது பேர் ஆக்டிவிசமே கிடையாது. இது ஜஸ்ட் அவர் டியூட்டி. நம்ம பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் ஒன்லி தட், டு சர்வ் பெருமாள். இதுக்கு முன்னாடி அவதாரம்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் ஒரே அவதாரம் தான், ஒரே வாழ்க்கை தான், ஒரே லைஃப் தான். அதனால லௌகிகனா இருந்தேன். என்ன சொல்லுவோம், இந்த லௌகிகனா கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்பயும் லௌகிகமா தான் இருப்போம் நாம. உங்களோட இன்டர்வியூஸை பார்த்தேன், 2014 அரௌண்ட் ஸ்டார்ட் பண்ணதா கோட் பண்ணிருக்கீங்க. இப்போ how did this start for our viewers? கொஞ்சம் டீடைலா சொன்னா நல்லா இருக்கும் சார். நான் ஸ்ரீரங்கத்துக்கு நான் ஷிஃப்ட் ஆனப்போ நான் சாஸ்திரம் வாசிக்கணும், வேதம் கத்துக்கணும், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை நன்னா படிக்கணும், பெருமாளுக்கு எந்த விதத்துல கைங்கரமா இருக்கணும்னு நான் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தேன். வந்த சமயத்துல ஸ்ரீரங்கத்துல 2013-14 நிறைய ரெனோவேஷன் ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருந்தது. இந்த ரெனோவேஷன் ஆக்டிவிட்டிஸ் நடக்கும்போது சில பார்க்கும்போதே நன்னா தெரியும். நீங்க என்னுடைய வீடியோஸ்ல பார்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன், வீடியோஸ்லயோ என்னுடைய ட்விட்டர்லயோ பார்த்துருக்கலாம். கிளாரிங்கா பப்ளிக் பிளேஸ்ல அங்கதன் சுக்ரீவன் இருக்கிற ஒரு ராமர் சின்னத்துக்கு முன்னாடி 2 பேருடைய தலையும் உடைச்சு வச்சிருந்தாங்க. ரெனோவேஷன் பண்றேன்னு சொன்னா பரவாயில்ல, அதுக்கு எதுக்கு ஐடலுடைய விக்கிரகத்துடைய தலையெல்லாம் உடைக்கணும்? அதுவும் துவாரபாலர்களால் ராமருக்கு முன்னாடி இருக்கிற அங்கதன் சுக்ரீவனுடைய தலையை உடைச்சி எதுக்கு அப்படி போட்டு வச்சிருக்கணும் அப்படின்றது பார்த்த உடனே நமக்கு இட் இஸ்
it is very shocking to see. That is what where it started. அப்படியே பார்க்கும்போது நிறைய பில்டிங் இடிக்கிறாங்க, நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் இடிக்கிறாங்க. இது என்ன நடக்குதுன்னு தெரியல. That is the wake up call. என்னோட யார் பண்றாங்க சார்? அந்த சமயத்துல அதை நான் பார்த்தப்போ ஐ அண்டர்ஸ்டுட் லைக் எனிபடி எல்ஸ். எல்லாரும் போல நம்ம வந்து டெம்பிள் கோவில் மேனேஜ்மெண்ட் பண்றது போல இருக்கு, கவர்மெண்ட் பண்றது போல இருக்கு அப்படின்னு தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். கவர்மெண்ட்டுக்கு கோவில்ல ஒரு ரோலே இல்லைன்னு எனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாம தான் இருந்தேன். ஆனா இது இப்படி கண்ணுக்கு எதிர்க்க நம்ம கோவில்ல எவ்வளவு பழையமான கோவில், இந்த கோவில்ல இருக்க இப்படி விக்கிரகங்களை உடைக்கிறாங்க, கட்டடத்தை உடைக்கிறாங்களே, யார் ஏன் எதுக்கு பண்றாங்க, என்ன பேசிஸ்ல பண்றாங்கன்னு ஒரு இன்குவிசிட்டிவ்னஸ்ல நான் கேட்க ஆரம்பிச்ச கேள்வியோடைய ரிசல்ட் தான் இன்னைக்கு நான் இருக்கேன். அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, அப்போ இந்த ஹெச்ஆர்என்சி பத்தி அடிக்கடி ரெஃபர் பண்ணிருக்கீங்க. ஸோ இது 1960 1959 என்டோமெண்ட்ஸ் ஆக்ட் படிச்சேன். இப்போ அது கீழே தான் இதெல்லாம் நடக்குதா, இல்ல ஹெச்ஆர்என்சி ஆல்சோ கம்ஸ் அட் தி கவர்மெண்ட் தோ? ஹெச்ஆர்என்சி இஸ் கவர்மெண்ட். ஓகே, HRNC is government. It is not HRNC is government department. So government has got no role inside any temple. There has got absolutely no role. It is a secular government. What is the reason why the secular government should be inside a temple is the first question. It is a fundamental denial of our fundamental rights. நமக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன்ல நமக்கு கொடுத்திருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் 26 ஆர்டிகல் 26 படி இஸ் a blatant violation. 1960ல கொண்டு வந்தப்போ ஏதோ ஒரு ரீசனுக்காக தானே சார் கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? என்ன ரீசன் ஆனமோ, இட் இஸ் an enacted law. law is in my opinion law is almost right. Law does not give any powers to government for the government to enter into any temples. It is giving powers for the government to check whether the temple is managed properly. The funds of the temples are managed properly. Just like government has got the rights to check if the income is fine. Income tax law one irukku. Income tax law is not intrusive. It is only there to check whether you are earning income properly in the right way, and every money that you make is accounted for. Similarly, HRNC Act is for temples. I can equate it like that. IT every income tax act is there for individuals and companies. Similarly, HRNC Act is there for temples to ensure that the funds of the temples are properly utilized and the properties of the temples are properly utilized for the purpose of the temple. அதுக்காக தான் அதை எனாக்ட் பண்ணிருக்கே தவிர, ஸோ அது வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே. There is no wrong, nothing wrong in it. IT Act தப்பு நம்ம சொல்ல முடியாது, ட்ரஸ்ட் ஆக்ட் தப்பு சொல்ல முடியாது. It is all fine. The government can have control, they can check, they can ask for accounts. Not an issue at all. அதை தாண்டி அவங்க மற்றதெல்லாம் அது இந்த பவுண்டரிக்குள்ள they operate, there is no issues. இப்போ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் நாளைக்கு வந்து நீங்க ஏன் இந்த டிவி வாங்கினீங்கன்னு உங்க வீட்டுல கேட்டாக்க நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? உனக்கு என்ன, நான் சம்பாதிச்சேன் நான் வாங்கினேன்னு சொல்லுவீங்களா இல்லையா? என்ன சம்பாதிச்சேன், எப்படி சம்பாதிச்சேன்னு கேடு. இந்த டிவி வாங்கினதுக்கு என்ன காசு எங்க இருந்து கிடைச்சுன்னு கேடு, நான் பதில் சொல்றேன். ஏன் இந்த டிவி வாங்கினேன்னு நீ கேட்காத. இந்த கார் வாங்கினது எங்க காசு கிடைச்சுன்னு கேடு, ஐ வில் ஆன்சர். ஏன் கார் வாங்கினேன்னு நீ கேட்க கூடாது, சொல்லுவோமா இல்லையா? அதே போல கோவில்ல எங்க இருந்து உங்களுக்கு ஃபண்ட்ஸ் வந்து என்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணிருக்கீங்க கேளுங்க, தப்பு இல்லை. ஐ ஹவ் நோ ப்ராப்ளம்ஸ். லைக் ஒரு கம்பெனிக்கு வந்து யூ ஹேவ் டு பிரசன்ட் தி பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்னாக்க எங்க என்ன இன்கம் வந்து என்ன எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணணும்னு சொல்றோம் இல்லையா? அதே போல டெம்பிள் கேன் டெல், தேர் இஸ் நத்திங் ராங் இன் இட். டெம்பிள் இஸ் ஆல்சோ எ ட்ரஸ்ட். அது ஒரு இன்ஸ்டிடியூஷன் தானே. அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு இந்த கவர்மெண்ட் கேள்வி கேட்கறது தப்பே கிடையாது. இது டெம்பிளுக்கு மட்டும் இல்ல, it should ask for every religious institution. It should ask for Christians, it should ask for Muslims, it should ask for Jains, it should ask for Buddhists, it should ask for everybody. There is no problem. But they are only asking for, in the guise of asking for Hindu temples, they are actually trying to control Hindu temples. That is, act is not an issue. Act is not a problem, but the way the act is being misused, abused is the problem. புதுசா ஒரு டெஃபினேஷன் கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க, which is troubling actually, which is practicing Hindus versus political Hindus. Political Hindus na people who raise their voice, right? Political Hindus ஆவும் practicing Hindus are different அப்படின்னு கொண்டு வராங்க. Is there a mistake of practicing Hindus raising their voice? First of all, யார் இந்த மாதிரி பண்ண சொல்றது எனக்கு தெரியல. This is the first time I am hearing. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அதுக்கு வேலிட், அதுக்கு என்ன சென்ஸ் இருக்கு, அந்த அதுக்கு ஏதாவது லீகல் சாங்டிட்டி இருக்கு அந்த வார்த்தைக்கு. பிராக்டிசிங் இண்டோஸ் இன்னொன்னு சொன்னீங்க, பொலிட்டிக்கல் இண்டோஸ். பொலிட்டிக்கல் இண்டோஸ் பொலிட்டிக்கலா இருக்க கூடாதா? What is wrong in it? Is there a law which is preventing Hindus from becoming political?
And So also, whoever said that they should eat their words. ஓகே, இன்ஃபேக்ட் நீங்க உட்கார்ந்து இருக்கிற ஹைதராபாத்ல நம்ம கேசிஆரோட டாட்டர் கவிதா brought up this point, where அவங்க என்ன பாயிண்ட்ல கொண்டு வந்தாங்கன்னா, கான்டெக்ட்ல சவுத்ல நாங்க எல்லாம் பிராக்டிசிங் இந்து, நார்த்ல எல்லாம் பொலிட்டிக்கல் இந்துஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல பிஜேபி டார்கெட் பண்ணி பேசுறாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் பேசினானா it is a political statement. Let them come to the court and then say that I am a political Hindu. If I raise my voice and if they say that I am a political Hindu, come to the court and then talk to me against me. Or try to do what is required by political Hindu. Legally என்ன பண்ண முடியுமோ பண்ண பார்க்க சொல்லுங்களேன். ஒண்ணுமே பண்ண முடியாது. இது எப்படி இருக்குன்னா, இந்த ஆரியன்ஸ் எங்க இருந்து வந்தாங்க, வந்தேரின்னு சொல்ற போல இருக்குது. நீ கத்திட்டே இருக்க வேண்டியதான், கத்திட்டே இரு. You can keep shouting. I am an Indian today. You can do nothing about it. ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ கத்திட்டே இருக்க வேண்டியதான். ஆரியன், நீ வந்தேரி சொல்லிட்டே இரு. அத போல நீ பொலிட்டிக்கல் இன்டுனா சொல்லிட்டே போ, கத்திட்டே போ. என்ன பண்ணுவோம்? Nothing can be done. Let them keep shouting from the top of their voice. Nothing is going to happen. I don't really care. These are the people who are actually political. These are politicians, and only politicians can do this. Right. That is right. So they can only do that because they are worried about them getting exposed. So they have to brand people in a certain way. இப்போ தமிழ்நாட்டுல எப்படி நீங்கெல்லாம் வந்தேரி ஆரியன்ஸ் சொல்றாங்களோ, அத போல இவங்க வந்து புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டு போட்டோம். That is all they can do. They don't have any other way by which they can be in the politics. That's all. That only shows their pathetic situation. So going back to your temple activism, sir, 100,000 crores loot பண்ணிருக்காங்கன்னு ஒரு நம்பர் சொன்னீங்க. I mean, is it factual? Do you think? What did I say? I didn't say that. 1 lakh crores, 1 lakh crores loot பண்ணிருக்காங்கன்னு சொல்லிருக்கீங்க. I never said it they looted. Okay. See, 1 lakh crores-ன்றது என்ன கணக்கு, எங்க சொன்னேன்னு எனக்கு தெரியல. But I have put it in my affidavit saying that this is more than 2G case and coal scam put together. நான் சொல்லிருக்கேன். It is, I have put it in the court affidavit itself. How you ask me is this: basically today, in the name of renovation, every temple is spending a lot of money. Okay. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்ரீரங்கத்தை எடுத்துங்களேன். The unofficial number is 50 crores for Srirangam renovation. சரியா? Any small templeல small bigன்னு கிடையாது, சைஸ்ல சொல்றேன். இந்த கோயிலுடைய சைஸ் சொல்றேன். ஒரு ஸ்மால் சைஸ் டெம்பிள் எடுத்து அதை ரெனோவேஷன் ஆரம்பிச்சாங்கன்னா, ஈரோடு பக்கம்லாம் பாத்தீங்கன்னாக்கா a minimum of 10 crores is being spent for renovation. As per HRNC's website, நீங்க இப்ப போய் HRNC வெப்சைட்ல பார்க்கலாம், இந்த வருஷம் they are renovating more than 8,000 temples. 8,000 into 10 crores எவ்வளவு ஆச்சு? 10 கோடியில வச்சுக்கோங்க. நான் ஹையர் ரேட் சொன்ன 50 crores. உங்களுக்கு தெரியும், திருச்செந்தூர் தான். திருச்செந்தூர்ல HCL is actually spending nearly 300-400 crores. எதுக்குன்னு தெரியல, அது எங்க காசு யாருக்கு செலவு பண்றாங்கன்னு தெரியாது. என்ன, இட்ஸ் a different story. பட் 10 கோடியே வச்சுக்கோங்க. 8,000 கோவில் 10 கோடினாக்க 10,000 கோவில் 10 கோடினாக்க எவ்வளவு ரூபாய் செலவு? 10,000 கோடி செலவா? ஒரு 10,000 into 8,000 into 10 crores. 80,000 crores. 10,000 ரவுண்டா வச்சுக்கோங்க. 80,000 crores வச்சுக்கோங்க. Yes. 80,000 crores அக்கௌண்ட் இருக்கா? ஒரு நான் ஆரம்பிக்க முன்னாடி சொன்னேன், there is an income tax department which is going to take every company நாக்க IT taxல IT டிபார்ட்மெண்ட்ல இன்கம் என்ன எக்ஸ்பெண்டிச்சர்னு காமிக்கணும், பேலன்ஸ் ஷீட் தரணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தரணும். கரெக்டா? இது ஹவுஸ் குட் ஃபார் ட்ரஸ்ட் ஆல்சோ, ரைட்? ட்ரஸ்ட், ரைட்? இப்போ ஒரு ஸ்மால் டெம்பிள் இஸ் ஆக்சுவலி மேக்கிங் 10 crore எக்ஸ்பெண்டிச்சர்னாக்க, இந்த எக்ஸ்பெண்டிச்சர் யாருக்கு, என்னைக்கு, எப்போ கொடுத்த, இந்த பணம் எங்கேருந்து வந்தது கேட்கணுமா வேண்டாமா? அன்அபிஷியலா சொல்ற கணக்கு 10 கோடினா அவங்க செலவு பண்றதுக்கு 100 கோடி செலவு பண்றான். செலவு பண்றேன்னா அவ்வளவு தூரத்துக்கு கேஷ் டிரான்சாக்ஷன், டொனேஷன் அவங்க கிட்ட வாங்குறது, எல்லாத்தையும் வாங்குறது, டொனேஷன் வாங்கி இது ஒண்ணு. I'll just give you this நம்பர் என்னெல்லாம் சொல்றேன். பண்ணும்போது அந்த ரெனோவேஷன் பண்றச்ச இதுக்கு கணக்கு கிடையாது. நம்பர் 1, ஒரு 100,000 crores கணக்கு கிடையாது. அதுக்கப்புறம் பண்ணும்போது அந்த பழைய கோவிலா இருந்தானாக்கா, ஓல்டு டெம்பிளா இருந்தானாக்கா, அந்த பழைய கோவில் இருக்கிற தூணு, தரை, மண்டபம், விக்கிரகம் எல்லாத்தையும் எடுத்துட்டு அது காண அடிச்சிருக்கு. புதுசா பண்றேன், ரெனோவேட் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிடும். இதுக்கெல்லாம் வேல்யூ போட முடியுமா உங்களுக்கு? ஒரு விக்கிரகத்துக்கோ, ஒரு தூணுக்கோ, ஒரு சிற்பத்துக்கோ நீங்க போட முடியுமா?
எவ்வளவு கோடி அதுக்கு போடவே முடியாது. இது கணக்கு, இன்னொரு கணக்கு, ரெண்டாவது. மூணாவது கணக்கு கோவிலோடைய பைசாவையே எடுத்து செலவு பண்ற மாதிரி காமிக்குது. பெரிய கோவில்ல இருந்து சின்ன கோயில் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த மாதிரி கோடிக்கணக்கில் இப்படியே இதெல்லாம். அப்புறம் கோவிலோடைய சொத்துக்கள், அதாவது இந்த ப்ராப்பர்ட்டிஸ், நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இஸ் அண்டர் வேல்யூ. Give me 1 second. I just got one message today from a friend of mine on an official statement by the government. Just a few minutes back I got it. I will read it to you. 1 acre in Poondamalli is 100 crores. எதுக்கு என்னக்கா அவங்க வந்து பேப்பர்ல போட்டிருக்கான், 100 கோடி மதிப்பில் கோவில் நிலம் மீட்பு. பூந்தமல்லி அருகே ஆக்கிரமிப்பில் இருந்த 100 கோடி நிலம் மதிப்பு கோவில் நிலம் மீட்பு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். 1 ஏக்கர் நிலம், இது 1 ஏக்கர் சரியா, 1 ஏக்கர் 100 கோடி ரூபாய்னாக்க அந்த இடத்துல அவர் கேட்கிறார், say 20 crores for the building and 80 crores for the land அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த பில்டிங் யாரோ கட்டி வச்சிருக்கான். What about 32 crores taken from வரதராஜ பெருமாள் temple பூந்தமல்லி for metro? It's a question that is asked. இந்த கேள்வி யாரும் கேட்க மாட்டாங்க. பேப்பர்ல வந்தது என்ன, பூந்தமல்லியில 1 ஏக்கருக்கு 100 கோடி ரூபாய் மதிப்பு. அப்போ அங்க இருக்கிற பெருமாள் கோவிலுடைய 32 ஏக்கர் மெட்ரோக்கு எடுத்தியே எவ்வளவு ரூபாய் கொடுக்கணும் நீ? கரெக்ட். 32 into 100 crores. 100 crores. 3,200 crores should be given to the temple. Did you give? இது ஒரே ஒரு டெம்பிள். இங்க தான் ஒரு இன்ட்ரஸ்டிங், நான் முடிச்சிடுறேன். I will help you finish it. சொல்லுங்க. ஒரே ஒரு டெம்பிள் இது. தமிழ்நாட்டுல they have their supervisory control on 40,000 temples. So you do this math, add the numbers and then you will see. Now you can ask your question. ரிலேட்டட் கொஸ்டின், அந்த நீங்க ப்ரீவியஸ் பாயிண்ட் ரேஸ் பண்ணப்போ பப்ளிக்காக அந்த லேண்டை வந்து கவர்மெண்டோட டிபார்ட்மெண்ட் இப்போ, does it mean the property also belongs to the government, temple properties? நான் சொல்றேன், கவர்மெண்ட் வந்து can ask you questions about your income and expenditure. It can be for the individual or for the company. Just because they are asking you a question doesn't mean that your assets are all government property. உங்களுடைய சொத்துக்கு நீங்க வர இன்கம், நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க, அந்த கம்பெனிக்கு வந்து வருமானம் வருது, செலவு இருக்கு, கணக்கு வழக்கு கூடுன்னு சொல்றீங்க, ஃபைன். நீங்க ஒரு தனி மனிதனாக நீங்க ஒரு வேலை செய்யறீங்க, இன்கம் ஈட்டுறீங்க, அதுக்கான என்ன கணக்கு வேணும், எங்க இன்கம் வந்துன்னு கேட்கறது சந்தோஷம். நான் உன்னை கேள்வி கேட்கறேன்றதுக்காகவே உங்க வீடு என்னோடது, உங்க சொத்து என்னோடது அப்படின்னு நான் சொன்னாக்க எப்படியோ அதே போலத்தான் கோவில்ல இருந்து இருக்கிற கணக்கு வழக்குக்கு கேள்வி கேட்கறச்ச அந்த கோவிலோட சொத்து என்னோடதுன்னு சொல்றது. கேள்விதான் கேட்கலாமே தவிர சொத்தை கொண்டாட முடியாது. உனக்கு ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆடிட் பண்ணுவாங்க எவ்ரி இயர், மேபி ஒன்ஸ் இன் 5 years, ஆல்மோஸ்ட் எவ்ரி இயர். இந்த டிபார்ட்மெண்ட் ஆடிட்டே பண்ண மாட்டாங்களா? அப்போ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆடிட் எல்லாம் பண்றாங்களா? பண்ணணும். அட்லீஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சிஏஜி இருக்கு, அவ்வளவுதான். சிஏஜி வேணா பண்ணும், அது வேற வழி எல்லாம் பண்ணும். வந்து லோக்கல் கவர்மெண்ட் யாராவது பண்றாங்களா? எனக்கு பண்ணினா ஏதாவது ஒரு ஆடிட் போட்டு யாராவது கொடுக்க சொல்லுங்க. கோவிலுக்கு எப்படி நாம வருஷம் நமக்கு நம்ம இன்கம் டாக்ஸ்க்கு நம்ம ரிட்டர்ன்ஸ் பண்றோமோ, எப்படி every company should file the returns every year, every temple should file the returns every year, and every government department also should file the returns every year. There is nothing like that. So what's the way forward? என்ன பண்ண முடியும் as commoners, right, like us? This is really deep. What we are speaking is really deep. காமனருக்கு இது பொறுத்துக்கு அவனுக்கு he is not interested in, he is not having the time or energy or the capacity to question these things. சாமானிய மனுஷன் என்ன பண்ணணும், கோவிலுக்கு போனா பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதுல அந்த கோவிலோட ஆக்டிவிட்டிஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். அந்த ஆக்டிவிட்டிஸ் என்ன, சும்மா நான் கோவிலுக்கு போய் பூஜை நேரத்துல நான் கையை கூப்பிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்கறது மட்டும் ஆக்டிவிட்டிஸ் இல்லை. உற்சவ காலத்துல பெருமாள் புறப்படும் போது நானும் கூடயே நடந்து போறேன்றது ஆக்டிவிட்டிஸ் இல்லை. அந்த கோவில்ல இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் உன்னுடைய ஆக்டிவிட்டி. அந்த கோவில ஒருத்தர் பெருக்கிறதுக்கு யாராவது ப்ளூ கலர்ல சட்டை போட்டு நிக்கிறாங்கன்னா நீ யாரு, நீ என்ன பண்ற, உனக்கு எவ்வளவு காசு கொடுக்குறாங்க, நீ எங்க இருந்து வந்திருக்கேன்னு கேள்வி கேட்கணும். ஏன்னா ஒவ்வொரு கோவிலுடைய பெரிய பெரிய கோவிலுடைய ஹவுஸ் கீப்பிங்கை கொண்டு போய் யாருக்கு கொடுக்குறாங்க, தேர்ட் பார்ட்டிக்கு நீங்க வந்து டெண்டர்ல விடுறாங்க. தேர்ட் பார்ட்டிக்கு டெண்டர்ல விடும்போது நீ ஒரு தலைக்கு இவ்வளவு ரூபாய், எப்படி ஐடி கம்பெனிஸ்ல எல்லாம் பண்றாங்களோ அதுதான் பண்றாங்க. இப்ப அவுட் சோர்சிங் மேன் பவர். இப்போ நீங்க ஒரு ஐடி கம்பெனி நடத்துறீங்கன்னாக்க
நீங்க ஒரு அமெரிக்கால ஒரு கம்பெனிக்கு நீங்க வந்து ஒருத்தருக்கு $1000 சார்ஜ் பண்றீங்கன்னா நீங்க $1000 அந்த பையனுக்கு கொடுக்க போறது இல்ல. கரெக்ட். யுவர் அந்த பையனுடைய சேலரி பிளஸ் யுவர் ஓவர் ஹெட்ஸ் பிளஸ் யுவர் ப்ராஃபிட் சேர்த்தா நீங்க $1000 வருது இல்லையா? அப்ப கோவிலை வச்சு ஒருத்தன் ப்ராஃபிட் எப்படி பண்ணலாம்? கோவிலோட பைசா வச்சு எப்படி ஒருத்தன் ப்ராஃபிட் பண்ணலாம்? ஒரு இண்டிவிஜுவல் வேணா இன்னொரு இண்டிவிஜுவல் பண்ணலாம், ப்ராஃபிட் பண்ணலாம். ஆனா அந்த ஹவுஸ் கீப்பிங் ஆரம்பத்துல இருந்து அந்த பிரசாத கடையில இருந்து எல்லாமே இட் இஸ் பீன் given on tender. Why? Who are there to profit from a temple? Who are these people? Question கேட்கணுமா வேண்டாமா? நீங்க போறீங்க $100 கொடுக்குறீங்க, டிக்கெட் $200 கொடுக்குறீங்க, $300 கொடுக்குறீங்க. இந்த திருப்பதி பண்ண வேலை இது. அங்கதான் இந்த டிக்கெட் தரிசனம் ஆரம்பிச்சு எல்லாரும் நானும் நீங்களும் போனாலும் $300 டிக்கெட் போலாமான்னு தான் யோசிக்கிறோம். யாராவது ஃப்ரீயா பெருமாளை போய் சேர்த்துட்டு வரணும்னு யாராவது போறோமா? போகிறதுக்கு முன்னாடியே $300 டிக்கெட் வாங்குறதா, $1000 டிக்கெட் வாங்குறதா, தோமால தரிசனத்துக்கு வாங்குறதா, அங்க வாங்குறதா, இங்க வாங்குறதா, இல்ல பிரேக் தரிசனுக்கு யாரையா பிடிச்சி உள்ள போறதா? இதான் நம்ம பாக்குறோம். கோவிலுக்கு போனா பணம் இருக்கவன்ட்டு தான் போலான்ற நிலைமைக்கு எல்லாமே ஆக்கியாச்சு. அப்ப நாம என்ன பண்றோம்? அந்த $300 டிக்கெட் எதுக்கு $300 கேட்கிறோமா? ஒரு தியேட்டருக்கு போய் நீ சினிமா பாக்குறனாக்கா அவன் $100 மேல $10 விற்கிறான்னா ஏன் அல்ல அல்ல உள்ளான்னு கத்துற? ஒண்ணும் இல்ல, சாராயம் $10 ஜாஸ்தி விற்கிறான்னா அதுக்கு இப்ப கத்தினீங்க எல்லாரும் சேர்ந்து. ஒரு கடையில போறீங்க, எம்ஆர்பி விட $1 ஜாஸ்தி விற்றுனா கேக்குறீங்களா இல்லையா? நிறைய பேர் கேட்கறது இல்லைன்னு வேற, ஆனா கேட்கறதுக்கு முடியுமான்னு தெரியும் இல்லையா? கேட்கணும் இல்லையா? ஏன் ஆனா கோவிலுக்கு போனா $100 டிக்கெட்டா எதுக்கே அவனுக்கு $100 யாரா கேட்கிறோமா? வாய் மூடின்னு கொடுத்துட்டு வரோமா இல்லையா? ஆனா தட்டுல போறதுக்கு மட்டும் போறதுக்கு போக சொன்னாக்கா அவனுக்கு எதுக்கு நான் ஐயருக்கு நான் போடணும்? சாமியா இருக்குது, பூஜாரி எதுக்கு போடணும்? எல்லாருக்கும் இருக்கிறவங்க எல்லாருமே பிராமணம் போலியும், எல்லா பூஜாரியும் பிராமணன் தான் போலியும், இந்த தட்டுல இருக்கிறவங்க பிச்சை போடுற மாதிரி இவங்களும், நான் பிச்சை போடுறதுலாம் இதெல்லாம் எதுக்கு? ஸோ தீஸ் ஆர் ஆல் தி இஷ்யூஸ். இப்போ காமன் மேன் ஒருத்தர் என்ன பண்றான்? ஒரு கோவிலுக்கு போறான்னாக்க இதெல்லாம் யூ ஷுட் பார்ட்டிசிபேட் அண்ட் தென் கொஸ்டின். யாரா பண்ண போறாங்களா எனக்கு தெரியாது. நான் இப்ப சொல்றதை கேட்டு 4 பேர் பண்ணலாம், பண்ணிட்டு இருக்கா. நான் பேசினது கேட்டு 4-5 பேர் பண்ணிட்டு தான் இருக்கா. ஸ்ரீரங்கத்துல போன வாரம் போன மாசம் பூரா புரட்டாசி மாசம் பெருமாள் கோயில கும்பல் இருக்கும். புரட்டாசி மாசத்துல கும்பல் இருக்குன்னா நான் அன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு வியாழக்கிழமை புதன்கிழமை போறேன் கோயில், சாயங்கால வேலையில போறேன் 8 மணிக்கா போகும்போது நான் பாக்குறேன் ஒரு ஃப்ரீ தர்ஷன் கியூ நிக்கிறது. அதுல ஒரு 500 பேர் நிக்கிறா. அந்த பக்கம் $100 டிக்கெட் கியூ இருக்கு, அங்க யாருமே இல்லை. அந்த தனியா யார் வேணா $100 கொடுத்தா உடனே போயிட்டு வந்துடலாம். ஆனா நான் அங்க உட்காந்து ஒரு 5 நிமிஷம் பாக்குறேன், வேடிக்கை பாக்குறேன் என்ன நடக்குதுன்னு. அந்த ஃப்ரீ தர்ஷன் கியூ நகரவே மாட்டேங்குது, திறந்தே விட மாட்டேங்கும். அங்க இருக்கிறவங்க எல்லாம் வெளியில இருந்து வந்தவங்க, அவங்களுக்கு தெரியாது. ஆனா யாராவது கேட்கறாங்களா? ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? அந்த பக்கம் ஃப்ரீயா தனையா இருக்கு, இந்த பக்கம் ஏன் திறந்து விட மாட்டேங்கிற? கேட்க மாட்டாங்களா? உட்கார்ந்தே இருக்காங்க. அப்ப காமன் மேன் தன்னுடைய ஒரு ரைட்டையும் கூட கேட்க தெரியலனாக்க அப்புறம் தட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ காமன் மேன் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் கேன் ஹி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அ டெம்பிள், வாட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அவன் கேட்கறது முடியும், அவன் என்னெல்லாம் அவனால கேள்வி கேட்க முடியும் அப்படிங்கிறது வந்து அவன் ஃபர்ஸ்ட் அந்த நாலேஜை வர வச்சுக்கணும். நாலேஜ் வந்ததுக்கு அப்புறம் தைரியத்தை வர வச்சுக்கணும். ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு ரிலீஜியஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி வர வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கேட்கணும். இதுதான் காமன் மேன் பண்றது. நான் கொண்டு போய் நான் சேலஞ்ச் பண்றேன், நான் கோர்ட்ல கேஸ் போடுறேன், அதெல்லாம் காமன் மேனால பண்ண முடியாது. பண்ண முடியாது. நானும் காமன் மேன் தான், நான் பண்றேன். ஏன் பண்றேன்? எல்லாராலையும் பண்ண முடியும். ஐ எம் நாட் இவ்வளவு தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஒருத்தர்கிட்ட. நான் குறைஞ்சபட்சம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண, ஒரு கோவிலுக்கு போறியா, பிரசாத கடை இருக்கா, அங்க எதுக்கு நீ லட்டு $10 விற்கிற? இது என்ன அந்த பெருமாளுக்கோ அந்த சிவனுக்கோ யாருக்காவது அங்க நெய்வேதியம் பண்ணி கொண்டு வந்துதா? அப்ப ஏன் இதை பிரசாதம்னு வைக்கிற? அது ஒரு ஸ்வீட் ஸ்டால். கடையில போய் ஒரு ஸ்வீட் ஸ்டால்ல போய் நீ லட்டு வாங்கினா என்ன? அங்க $10 கொடுத்து லட்டு வாங்குற மாதிரி கோவில்ல ஒரு கடை வச்சிருக்கா, அங்க $10 கொடுத்து லட்டு வாங்குற. ஸ்வீட் ஸ்டால்ல வாங்குறது நீ பிரசாதம் சொல்லுவியா? சொல்ல மாட்டல்ல. அப்ப கோவில்ல மட்டும் ஏன் பிரசாதம் போடுற? பழனி பஞ்சாமிர்தம், இந்த பழனி ஆண்டவனுக்கு அபிஷேகம் பண்ண பஞ்சாமிர்தம் அது கிடையாது. திருப்பதி லட்டு, திருப்பதி பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ண லட்டுவா அது கிடையாது. அப்ப அது மட்டும் ஏன் நீ பிரசாதம்னு சொல்ற? அப்ப பொய் சொல்ற. அப்போ நம்மளோட ஃபெய்த்தோட விளையாண்டுட்டு இருக்காங்க இவ்வளவு நாள். நம்மளுடைய அறியாமையோட விளையாடுறாங்க. நாம கேட்க கூட தெரியல. நாம தான் ஏதோ திருப்பதியில இருந்து யாரோ ஒரு பிளாஸ்டிக் பேப்பர்ல லட்டு வாங்கி கொடுத்துட்டா அப்படியே கண்ணை ஒத்தின்னு சாப்பிடுறோம். அது என்னது கண்ணை ஒத்தின்னு சாப்பிடுற நீ? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு புரியல. அது பெருமாள்கிட்ட அந்த துளசி எடுத்து கண்ணை ஒத்தின்னு சாப்பிடுறான்னா அது என்ன துளசி தூக்கி போடுற?
அந்த குங்குமம் கொடுத்தா விபூதி கொடுத்தா நெத்தியில் இட்டுக்கணும் அது மாட்டேங்கிற, அது பிரசாதம் நினைக்க மாட்டேங்கிற. இதெல்லாம் பிரசாதங்கள். அங்கேருந்து வர சின்ன ஒரு ஒரு தேங்காய் துண்டு கிடைச்சதுனால அது பிரசாதம் தான். அது பெருமாளுக்கு கொடுத்துட்டு, அந்த சிவனுக்கு கொடுத்துட்டு, அந்த பிள்ளையாருக்கு கொடுத்துட்டு, அந்த அந்த எந்த அந்த தெய்வத்துக்கும் அதை படைச்சிட்டு திருப்பி கொடுக்குறாங்க, அது பிரசாதம். ஆனா கோவில் கடையில விற்கிறது பேர் எப்படி பிரசாதம்? அப்ப நாம என்ன டிமாண்ட் பண்ணணும்? நான் ஒரு கேஸ் போட்டிருக்கேன் இதுக்கு, அது இட் இஸ் ஸ்டில் பெண்டிங். அத பிரசாத கடைன்னு சொல்லக்கூடாது, ஸ்வீட் ஸ்டால்னு வேணா வை. அப்படி ஸ்வீட் ஸ்டால் வச்சாக்க உங்களுடைய ஆக்டே அது பிரிவென்ட் பண்ணிடும். கோவிலுக்குள்ள கமர்ஷியல் ஆக்டிவிட்டி நடக்காது. கமர்ஷியல் ஆக்டிவிட்டி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்து சமய அறநிலையத்துறை என்ன பண்றது? அதே கமர்ஷியல் ஆக்டிவிட்டிக்கு டெண்டர் விடுறது. வியாபார நோக்கத்தோடு ஒரு கோவில்ல எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கும்போது, அதே வியாபார நோக்கத்துல நடத்துறதுக்காக அங்க சைக்கிள் ஸ்டாண்டா இருக்கட்டும், செப்பல் ஸ்டாண்டா இருக்கட்டும், இல்ல பார்க்கிங் ஸ்பாட்டா இருக்கட்டும், இல்ல உள்ளுக்குள்ள பிரசாத கடையா இருக்கட்டும், இல்ல டிக்கெட் போடுறது கமர்ஷியல் ஆக்டிவிட்டி இல்ல? அது கமர்ஷியல் ஆக்டிவிட்டி தானே? ஏன் பண்றேன்னு கேக்குறோமா? இந்த அடிப்படை கேள்விகளை நம்ம கேட்கணும். நம்பர் 1. நம்பர் 2, ஒரு காமன் மேனா நான் போனாக்க நான் ஒரு ரெசல்யூஷன் வச்சுக்கணும். என்னன்னா நான் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். என்ன உறுதிமொழி? நான் இனிமே காசு கொடுத்து கோவில்ல தரிசனம் பண்ண மாட்டேன். காசு கொடுத்து நான் கோவில்ல போய் பிரசாதம் வாங்க மாட்டேன், குறுக்கு வழியில போக மாட்டேன். இது காமன் மேனால பண்ண முடியும். நான் மத்தவங்க பேசுற மாதிரி இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்றேனே, நான் ஐ எம் வெரி பிராக்டிக்கல் பர்சன். எல்லாரையும் நான் அஜிடேட் பண்ணு, நான் போராட்டம் பண்ணு, ஆர்ப்பாட்டம் பண்ணு, கோர்ட் கேஸ் போன்னு நான் சொல்லல. பார்ட்டிசிபேட் பண்ணு நான் சொல்றேன். பங்கெடு, கோவிலுடைய அந்த செயல்பாடுகள்ல பங்கெடு. பார்ட்டிசிபேட் இன் தி டெம்பிள்ஸ் ஆக்டிவிட்டிஸ் லைக் தீஸ். போகும்போது டோன்ட் பி அ பார்ட்டி டு தி நான்சென்ஸ். அங்க நடக்கிற அநியாயத்துக்குள்ள நீ ஒரு உடந்தையா நீ ஆகிற. அங்க ஒரு அநியாயம் நடக்கும் போது அதை நான் காசு கொடுத்து நான் வாங்குறேன், அதுக்கு நான் உடந்தை. கோவில்ல போனியா கோசால இருக்கான்னு பாரு, அதெல்லாம் ஒழுங்கா மெயின்டைன் பண்றாங்களான்னு பாரு, அது ரத்தன சொத்திரமா இருக்கான்னு பாரு, அது சுத்து வட்டாரம் நன்னா இருக்கான்னு பாரு. ஏன் இப்படி வச்சிருக்கேன்னு கேள்வி கேளு. கோசால இல்லையா, ஏன் இல்லைன்னு கேளு. கோவிலுக்கு எங்க இருந்து பாலுன்னு கேளு. கேட்கலாமே, யாரா கூடான்னு சொல்றாளா? நம்ம கோவில் இது, நம்மளோட கோவில். இந்த அரசாங்கமே நம்மளோட அரசாங்கம். அரசாங்கத்தை கேள்வி கேட்கணும், கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. அரசாங்கத்தையும் கேட்கறது கிடையாது, கோவிலையும் கேட்கறது கிடையாது. What about the troubles? What about the troubles that will come with it? என்ன troubles வரும்? நீங்க நிறைய troubles ஃபேஸ் பண்ணிருக்கீங்க, நிறைய படிச்சிருக்கேன், ரைட்? Spell it out. நீங்க I know you were manhandled in some temples. என்ன விடுங்க. நீங்க சாமானியனை பத்தி பேசுறீங்க. அதாவது நான் கோர்ட்டுக்கு போறேன், இப்ப சாமானியனோட ஒரு லெவல் தள்ளி இருக்கேன்னு வச்சுங்களேன். நான் கோர்ட்டுக்கு போறேன், கேள்வி கேட்கறேன், எல்லாம் பண்றேன், என்ன விட்டுடுங்க. நான் என்ன போல இல்ல, சாதாரணமான ஒரு மனிதர். அவர் உள்ள போறார், என்ன அவருக்கு என்ன ட்ரபிள் வரும்னு எதிர்பார்க்கறீங்க? என்ன ட்ரபிள்? போய் ஆபீஸ்ல போய் கேட்கறோம் இந்த கேள்வி எல்லாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானே ஒரு டெம்பிளுக்கு போறேன், ஒரு ஸ்ரீரங்கத்துக்கே போறேன், டாக்குமெண்ட் பண்றேன், இதெல்லாம் நடக்குது, இப்படி பண்றாங்க, காசு வாங்குறாங்கன்னு. இது போய் அவங்களோட டெம்பிள் ஆபீஸ்ல போய் நம்ம இந்த கேள்வி கேட்கறோம். ஒண்ணு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, நீ யாருன்னு கேட்க போறாங்க, உன்னோட அத்தாரிட்டி என்னன்னு கேட்க போறாங்க, அண்ட் திருப்பி அனுப்ப போறாங்க. அதுக்கப்புறம் டிபேட் நடக்கும் போது வாக்குவாதம் நடக்கும். அதுக்கப்புறம் அது பிசிக்கலா கூட போய் முடியும். யூ நெவர் நோ. யார் ஆக்கணும்? அவங்க அடிக்க முடியுமா? ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி கால அப்படி அடிச்சான்னாக்க நீங்க சும்மா இருப்பீங்களா? அப்படி பயப்படுறோம், அவ்வளவு பயப்படுறோம் நம்ம. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மள எத்தனை பேரு நீங்க சொல்ற அந்த ஆபீஸ்க்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறோம்? அதான் நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அது எதுக்கு நம்ம அப்படி அதான் செய்ய? அதாவது எனக்கு நான் ஒரு கோவிலுக்கு போனாக்கா உடனே தரிசனம் பண்ணிட்டு உடனே நான் வீட்டுக்கு போகணும். அதான் இப்ப இன்னும் 4 கோயிலுக்கு போகணும். நான் ஒரு நாள்ல நான் 4-5 கோயிலுக்கு ஒரே நாள்ல போகணும். ஒரு கோயிலுக்கு போய் தான் அவனுக்கு தப்பாது. 4 கோயிலுக்கு போகணும், நான் அவசர அவசரமா ஓடுறேன். ஆனா பிரசாத கடையில லைன்ல நின்று நான் அங்க எத்தனை நாள் பிரசாதம் வாங்கிக்கிறேன். அந்த என்ன பிரசாதம் அந்த ஸ்வீட் கடையில இருந்து வாங்கிக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஒரு சாமானியனை யார் என்ன பண்ணிட்டு போறா எனக்கு புரியல. என்ன பண்ணிட்டு போறா? பண்ணினா என்னன்ற இப்போ வாங்கிக்கோ. உங்க வீட்டுக்கு நான் வரேன், உங்க வீட்டுக்கு வரேன். இப்போ
உங்க வீட்டுக்கு வந்து நான் உங்களுடைய தட்டு முட்டு சாமான்லாம் எடுத்து நான் வெளில போறேன், நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன செய்வீங்க? சும்மா விட்டுருவீங்களா? விட மாட்டோம். விட மாட்டீங்க. அப்ப மட்டும் அடிச்சா என்ன பண்ணுவீங்க? அப்ப பயம் இருக்கா? அடிச்சா என்ன பண்ணுவீங்க? நான் வந்து உங்களை அடிக்கிறேன், நீ யாரு கேட்கறது, நான் எடுத்துட்டு போவேன்னு சொல்றேன், என்ன பண்ணுவீங்க? சும்மா அது ஏன் கோவில் வந்தா மட்டும் நான் பயப்படுறேன்னு சொல்றேன்? அது யார் ப்ராப்ளம் எங்க இருக்கு? அப்போ நான் போடல. செகண்ட் ஆஃப் ஆல் நான் கம்ப்ளைண்ட் போடாததுக்கு ஒரு காரணம் சொல்றேன். என்ன சொல்றேன்? சினிமால வரா மாதிரி நான் ஆளை வச்சு அடிச்சுட்டு நான் என்ன பண்றதுன்னு கேள்வி கேட்கிறேன். என்னைக்கு உங்களை அடிச்சா நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க, என்ன அடிச்சான்னு சொல்லுங்க. உங்க வீட்டு வாசல்ல நான் ஒரு கடை போடுறேன், ஒரு எக்ஸாம்பிள். உங்க வீட்டு வாசல்ல நான் ஒரு இல்லீகல் ஒரு லிக்கர் ஷாப் விற்கிறேன் வச்சுங்க, நீங்க சும்மா இருப்பீங்களா? விட மாட்டோம். நடக்கிறது இன்னைக்கு நான் நடக்கிறது சொல்றேன். ரெசிடென்ஷியல் ஏரியால ஒரு டாஸ்மாக் கடை ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த ரெசிடென்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்போஸ் பண்றாங்களா இல்லையா? இப்ப மட்டும் எப்படி அப்போஸ் பண்ண முடியும்? இன்ஃபேக்ட் அவன் தான் குண்டா, அங்க விக்கிறவன் தான் குண்டா, ஆராயம் விக்கிறவன் தான் குண்டா. கோவில் இருக்கிறவன் எப்படி குண்டானா இருக்க முடியும்? அப்படியே இருந்தாலுமே யூ ஸ்டில் ஃபைட் இன் தி for certain things, for certain reasons, but you don't want to do it when it comes to temple. How is it? More than temple, I think இங்க வந்து state government against போணுமே. There is a political system that's involved. இவங்க எல்லாமே அப்போஸ் பண்ணணுமா? டாஸ்மாக்ன்றது என்ன? கவர்மெண்ட் தானே, அதுக்கு எதிர்க்க போறாங்கல்ல. எப்படி போறாங்க? எப்படி போறாங்க? உங்க வீட்டுல இப்போ எல்லாம் மெட்ராஸ் நிறைய இடத்துல நடக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த கனெக்ஷன் கொடுக்குறான், ட்ரைனேஜ் எல்லாம் கொடுக்குறான், ஒரு அளவுக்கு லஞ்சம் கொடுக்குறாங்க, எல்லாருக்குமே தெரியும் அது. இந்த லஞ்சம் ஒரு அளவுக்கு மீதி ஒருத்தன் கேட்டானா கொடுப்பீங்களா? இல்ல உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஒண்ணு அப்படியே எடுத்துட்டாங்க, உங்க வீட்டுல பக்கத்துல நீங்க ஒரு கிரவுண்ட் இருக்கு, பக்கத்துல ஒரு கிரவுண்ட் வேக்கண்டா வச்சிருக்கீங்க, அந்த ப்ராப்பர்ட்டி நாளைக்கு வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கிறேன்றான், சும்மா இருப்பீங்களா? அப்ப மட்டும் எங்க இந்த தைரியம் வருதுன்னு கேக்குறேன். அப்ப ஏன் அந்த ஓனர்ஷிப் உங்ககிட்ட இருக்கு, என்னோட கோவிலுக்கு போகும்போது கோவில் தானே யாரோ பார்த்துப்பாங்க அப்படிங்கிற லெத்தாரஜி, அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை, தட் இஸ் த ப்ராப்ளம். ஸோ எந்த இடத்துலையும் யாரும் உங்களை ஒன்றும் மிரட்டும் போதுல ஒன்றும் பண்ண போதுல யூ ஹேவ் த ரைட் டு ஆஸ்க், யூ ஷுட் ஆஸ்க். நீங்க கேட்காததுக்கு 1008 சாக்கு சொல்லலாம். அப்படியே அடி வாங்கினாலும் வாங்குங்கன்ற. வெள்ளைக்காரங்கிட்ட இருந்து அடி வாங்கி தாங்க நம்ம சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. அது சுதந்திரம். எத்தனை பேரை கொன்னான் அவன், எத்தனை பேரை அடிச்சான், செக்கு இழுக்க வச்சான் வாவுசி எல்லாம். எதுக்கு அவர் செக்கு இழுக்கணும்? ஏன் இழுத்தாரு? கேள்வி கேட்டிருந்தாலும் இழுத்தாரு. யார கேள்வி கேட்டாரு? வெள்ளைக்காரன, நம்ம ஊர்ல வந்தவன. எப்படி வந்தேறினவன் அவன், அவனை கேள்வி கேட்டு அவர் செக்கு இழுத்தாரோ, அத போல இன்னைக்கு கோவில்ல வந்தேறின சில கெட்ட ஒரு சக்திகள் எல்லாம் நம்ம எதிர்த்தாக்க அடி வாங்கத்தான் வாங்கலாம், வாங்கிட்டு போங்க. அது ஃப்ரீடம் ஃபைட். What's even more troubling, I mean, I have seen you go against Venu Srinivasan from TVS, and you've been saying in the rich people are also helping or aiding, right, the looting or smuggling of statues and so forth. இது ஏன் சார் இது தர்மா எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆயிடுச்சா என்ன? What's happening in the society actually? I want to correct the statement. I'm not against Venu Srinivasan, I'm against his actions. Okay. I'm not against any individual. An individual, இப்போ யாரா இருந்தாலும் அந்த individual, irrespective of who that fellow is, if that fellow is doing something wrong, you should ask him. That is what I am doing. Why that person is doing so அப்படின்றத அந்த ஆள்கிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட கேட்க முடியாது. எனக்கு தெரியாது. என்னுடைய ஜாப் is to protect my property, and my property is my temple, not only my house, also my temple. It's a social responsibility, social property, it's our property. அந்த ப்ராப்பர்ட்டில irrespective of the person's might, அவன் ரிச்சஸ்ட் பர்சனா இருக்கலாம், அவன் என்ன வேணா, அவன் வந்து அக்கலேஜ் வாங்கியிருக்கலாம், அவன் என்ன வேணா விருது வாங்கியிருக்கலாம், எவ்வளோ பெரிய வேணா இருக்கலாம், அவன் டீப் பாக்கெட்ஸ் இருக்கலாம், அவனுக்கு அளவுக்கிட்ட பணம் இருக்கலாம், அதெல்லாம் அவன் வீட்டோட வச்சுக்கிட்டான். பொது தெருவில் வந்துட்டான்னா நீனும் ஒரு பொது மனிதன் தான், கோவிலுக்குள்ள வந்துட்டா நீயும் ஒரு பக்தன் தான். உனக்கு பணம் இருக்குன்றதுக்காக நீ வந்து என்ன வேணா தாட் போட்டுன்னு செய்வியா? அப்படின்லாம் கிடையாது. யாரா இருந்தாலும் irrespect, அது வேணு ஸ்ரீனிவாசனா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு ஸ்ரீனிவாசனா இருக்கட்டும், யாரா எனக்கு அது irrespect, எனக்கு கவலையே கிடையாது. அந்த கோவில்ல நடக்கிற விஷயங்களுக்கு அந்த ஆள் சரியா பண்றானா கெட்டதா பண்றானான்றதுதான் ஒரே கேள்வி. சரியா பண்ணா எனக்கு என்ன போச்சு?
தப்பா பண்ணா எனக்கு நல்லா அஃபெக்டட் பார்ட்டி. என் கோவில் அது, என்னோட கோவில்னாக்கா நான் பார்த்துக்கணும், அது என்னோடது. தட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ரிலீஜியஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு வருதாங்க. ஸோ ஐ ஹாவ் டு ஆஸ்க். ஸோ அது ஏன் அவர்கள் அப்படி பண்றாங்க? ஒரு கோவில்ல ஒரு தர்மம் குறையுதுன்னா வீட்டை திறந்து போட்டாக்க நாய் உள்ளதானே வரும். நாயோட குத்தமா அது வீட்டுல இருக்கிறவனோட திறந்து போட்டவனோட குத்தமா? அது யாரு குத்தம்? கரெக்ட், திறந்து போட்டவனோட ப்ராப்ளம். யாரு திறந்து போட்டா? நாம திறந்து போட்டா நாய்கள்லாம் வரத்தான் வரும். வந்துன்னா அது என்ன பண்ணுமோ, நாய் என்ன பண்ணுமோ அதான் பண்றோம். அந்த நாய் உள்ள வந்து நம்ம வீட்டுல அசிங்கம் பண்றதுனால தர்மம் குறைஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியுமா? நீ உன்னுடைய கடமையை செய்யனாக்க சர்டன் திங்ஸ் வில் ஹேப்பன். அது தர்மத்துக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. இடியாட்சி ஆல் த டைம். அவங்க வந்து இந்த மாதிரி இவங்கெல்லாம் ராட்சசர்கள் நம்ம சொல்றோம், அசுரர்கள் நம்ம சொல்றோம். அவர்கள்லாம் அப்படித்தான் பண்ணுவாங்க. அவங்க நெகட்டிவா தான் பண்றது. அது இந்த காலத்துல இல்ல, எல்லா யுகத்திலயும் இருக்கே. இன்னைக்கு சில 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 ரூபங்கள்ல சில அரக்கர்கள் ராட்சசர்கள் இருக்காங்க. அந்த ராட்சசர்களை இருக்க வேண்டியது ஒரு தர்ம ஸ்தாபனம் பண்ணவனுடைய கடமை. அதான் நாம செய்யறோம். சத்குரு, what's your problem with Sadhguru? Everything is a problem. He is a social evil. கட்டாங்காபி குடிச்சா சரியா போயிடும்ன்றாரு. கோபுரா கடிச்சா கத்துக்கொடு, யோகா கத்துக்கொடுத்து யோகா மட்டும் கத்துக்கொடு, பரவாயில்ல. உனக்கு யோகா தெரியுமா? எனக்கு தெரியாது. ஒரு பெண்ணுடைய பிரைவேட் பார்ட் மேல காலை வச்சு அது யோகான்னு சொன்னா நான் ஒத்துக்க முடியுமா? நீ அக்னி காலில் வெயி, அதை தள்ள வச்சுக்கோ, ஒன் தலை எடுத்தது எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. பட் அதை ஹிந்துயிசம் நீ ஏன் சொல்ற? எனக்கு நான் பகவத்கீதை படிச்சது கிடையாது, ராமாயணம் படிச்சது கிடையாது, மகாபாரதம் படிச்சது கிடையாது, எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது, எல்லாம் சொல்றீங்க. அப்புறம் ராமர் இது சொன்னார், கிருஷ்ணர் இது சொன்னார், எப்படி அவர் சொல்ல முடியும்? There are people இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி ஏமாத்தக்கூடாது. ஏமாத்தினா இட் இஸ் 421. யாராவது சர்ச்சுக்கு யாராவது எக்ஸ்பிளேஷன் கேட்கறாங்களா? மாஸ்க்கு யாராவது எக்ஸ்பிளேஷன் கேட்கறாங்களா? நான் கோவில் எது எக்ஸ்பிளேஷன் தரணும்? ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு துஷன் ஸ்ரீதர் எடுத்துக்கலாம். இன்னைக்கு ப்ராப்ளம், இன்னைக்கு சும்மா வந்து சினிமால நடிக்கிற மாதிரி ஒரு ஜிகினா ஒரு சட்டையை போட்டு வந்து எனக்கு பவர் இல்லைன்னு பொய் சொல்லி உட்காந்துருக்காரு. அவரு கட்டி போட்ட மாட்டை பிடிக்கூடாதுன்னு சட்டம் இருக்கான். ஐம் டேக்கிங் ஹிம் டு தி கோர்ட். ட்விட்டர்ல பாக்குறேன், எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல பார்டர் லைன் ட்ரோலிங்னு சொல்லலாமா? இல்ல உங்களதான்? ஜெய் ஸ்ரீராம், நான் 1000 டைம்ஸ் சொல்றேன், அரெஸ்ட் பண்ணுங்க. ஹோலி ட்ரினிட்டில விஷ்ணுமூர்த்தி தான் நம்பர் 1 அப்படின்ற ஒரு கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணீங்க. ஐ மீன், நான் அந்த கோயில போய் பப்ளிக் சோசியல் மீடியால போட்டோ எடுத்து அவர் போடுறாரு, பிரச்சனை இருக்குன்னு சொல்றாரு. ஆனா அந்த கோவிலுக்கு ஒரு நாளைக்காக நீங்க போயிருக்கீங்களா? நான் கோயிலுக்கு போயிட்டு எவ்வளவு போன தெரியுமா? என்ன தரிசனம் தெரியுமா? 4 நிமிஷம் இருந்தேன், ஏன் 5ஆவது நிமிஷம் நிக்க முடியா? யூடியூப்லயோ இன்டர்நெட்லயோ ட்விட்டர்லயோ கமெண்ட் அடிச்சா அந்த கமெண்ட்டை பொறுக்க முடியாம அவனை போட்டு ஜெயில போடுறாங்க.